ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் இருக்கோம். பழனிக்கு போக போகிறோம். ஸோ பேக்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதான் நம்ம ட்ரெயின். ஸோ அண்டர் சோலில் போகிறோம். ஸோ அதான் எப்படி போக போகிறேன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் அண்டர் சோலில் போக போகிறோம். ஸோ சோலோ ட்ரிப்பு தான் பார்க்கலாம். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 8 மணி ஆகுது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:45 தான் கிளம்பும்போது. பட் ஆனால் காட்டுற பாருங்கள், ட்ரெயினாண்ட வந்தாச்சு. ஸோ லக்கேஜ் எல்லாம் ஏற்றிருந்தாங்க. ஸோ பைக்கெல்லாம் போகுது பொழுது. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:40 9:40 தான் ட்ரெயின். ஸோ ஓடி போய் சீட்டு பிடிக்கணும், அதுதான் ஒன்று. இதுதான் நம்ம ட்ரெயின், பாலக்காடு எக்ஸ்பிரஸ். ஸோ பழனிக்கு இது ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க இருக்குது, வேறு ட்ரெயின் ஆப்ஷனே இல்லை. ஸோ ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கொடுத்தாரு, அதுவும் ஜன்னல் ஒரு சீட்டு. ஸோ வேறு லெவலில் வியூ இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ட்ரெயினில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாம் உட்காந்துட்டாங்க, கால் நீட்ட கூட இடம் இல்லை, காலாண்டெல்லாம் உட்காந்துட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரல்லேருந்து ஒரு ஏரியா ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து என்ன ஸ்டேஷன் பெரம்பூரில் நிற்கும்னு நினச்சேன். பட் ஆனால் பெரம்பூரில் நிற்கவே இல்லைங்க. ஸோ போகும்போது நிற்காதான், பட் ஆனால் பழனியிலேருந்து ரிட்டன் வரும்போது பெரம்பூரில் நிற்குமா. ஸோ பெரம்பூரில் இறங்கும் போது தாராளமாக இறங்கிக்கலாம். காலையில் இருந்தவொடனே ஒரு ஸ்டேஷன் வச்சுங்க, ஒட்டச்சத்திரம் ஒரு ஸ்டேஷனு. ஸோ இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் தான் வீரம்பரத்தில் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஷன் போலுக்கு, அது ஞாபகம் வந்துச்சு. அண்டர் சோலில் நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லைங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் தூங்கினேன். அதுக்கப்புறம் வெளியில் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் வியூஸ் இருந்ததுங்க. அந்த வயலும் அந்த மலை பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை, இங்கேருந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலில் வியூஸ் இருந்துச்சு. ஸோ மார்னிங் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வியூஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஜன்னல் ஒரு சீட்டாக பார்த்து உட்காந்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் டைமில் இவ்வளோ செடிங்க மரங்கள்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது தெரியல, நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மலையெல்லாம் பார்த்துட்டு போகும்போது டைம் போகிறதே தெரிலங்க. ஸோ இந்த மார்னிங் டைமில் வர்றது ஒரு நல்லா இருக்குது. ஸோ சாமி தானே பார்க்க வரோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மைண்ட் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு டென்ஷன் இருந்தாலும் இது மாதிரி ஒரு ட்ரிப் ஒன்று கிளம்பி போயிடுங்க, உங்களுக்கு மைண்டு ஃப்ரீ ஆகும். என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து போயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வீடுங்களாம் வந்துச்சு. ஸோ சீனரிஸ் எல்லாம் ஒரே போயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம இறங்க வேண்டியது தான் பாக்கி. ஒரு ஒரே ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சுங்க. எல்லா ஜனமும் பார்த்தீங்கன்னா பழனியில் தான் இறங்குறாங்க. ட்ரெயினே எம்டி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த ட்ரெயினுக்கு பழனி ட்ரெயின்ன்றாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பாலக்காடு போகுது. பாலக்காடுக்கு காலியாக தான் போகுது, காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வழியாக மேலே ஏறும்போது பார்த்தா சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே மார்னிங் பார்க்கும்போது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸில் திரும்பினோன்னு பார்த்தீங்கன்னா பழனி மலை தெரிஞ்சுது. அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து நல்லா இருக்குது காலையில் பார்க்குறதுக்கு. கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அண்டர் சோலெல்லாம் வரணும்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 7 மணி ஆகுது. கரெக்டாக 7 மணிக்கு வந்துட்டோம். ஸ்டேஷனை விட்டு வெளில வந்தோடனே பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. ஸோ பஸ்லேயே பார்த்திங்கன்னா பழனிக்கு போகலாம், இல்லை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 1 கிலோமீட்டர் தான் வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா குதிரை வண்டி இங்கே இருக்குது, அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆட்டோ கூட இருக்குது, நம்ம எது வேணுமோ போய்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பழனிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு எப்படி வரோன்றதை வந்து ஒரு ஃபுல் பட்ஜெட் வீடியோவாக போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.